அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد இனி தகைத்துன்ன ஃபலா தஹ்லஅன பில் கவுல். நபியின் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களைப் போல் அல்ல. நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்தால் உங்கள் பேச்சில் மற்றவர்களுடன் பேசும் பொழுது, அந்நிய ஆண்களுடன் பேசும் பொழுது தங்களுடைய பேச்சில் நளினம் காட்ட வேண்டாம். சதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். இலிப்பூர் மக்களுக்கு நம்மளால் முடிந்த அறிவுரைகளை முதலில் எனக்கும் அதைத் தொடர்ந்து மக்களுக்கும் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 10 மாத இடைவேளைக்கு பிறகு கொடுத்திருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். பொதுவாகவே பெண்களுக்கென்று தனி பல சிறப்புகள் இருக்கிறது. பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு 2 ஆடுகள், பெண் குழந்தைகளுக்கு 1 ஆடுகள் கொடுத்தால் போதுமானது. ஏன் ஆண் குழந்தைக்கு 2 பெண் குழந்தைக்கு 1 என்று சொன்னால், பெண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய 2வது ஆடை அல்லாஹ்வே கொடுத்து விடுவானாம். பெண் குழந்தைக்கு 1 நீங்க கொடுங்க, பெற்றவர்கள் 1 ஆடு கொடுங்க, படைத்த நான் 1 ஆடு கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அதேபோல் யார் பெண் குழந்தைகளை 3 குழந்தைகள் பிறந்து உயிருடன் புதைக்காமல், ஆண் குழந்தையை விட அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல், அதாவது பெண் குழந்தைகளை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் சரிசமமாக வளர்க்கிறார்களோ அவர்களும் சொர்க்கத்தில் நான் இப்படி இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செய்து காமிக்கிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கென்று தனி சிறப்புகள் அதிகமாக இஸ்லாத்தில் சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்கும் மார்க்க அறிவு போய் சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நம் இலிப்பூர் அத்தாயி மதர்சா அவர்கள் வாரம் சனிக்கிழமை தோறும் பெண்கள் சிறப்பு பயான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். அதேபோல் இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆன் கூறும் குடும்ப பெண்கள். குடும்ப பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை நம் கண்முன் கொண்டு வந்து அதேபோல் நமது வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறிய முயற்சி. அல்லாஹு தாலா சொல்லப்படுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி அதேபோல் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. ஆமீன். குடும்ப பெண்கள் அப்படி என்று சொன்னால் அதிகமான பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டியிருக்கும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒட்டியிருக்கும் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்மை தேடி வரும் விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்மை சார்ந்திருக்கும் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்று பல பொறுப்புகள் நம்மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பொறுப்புகளிலும் இந்த சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடந்தோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் பேசினார்கள் இறைநேச செல்விகள், நபிமார்களின் பிள்ளைகள், பல நல்ல சஹாபிய பெண்மணிகள், இவர்களின் வரலாறுகளை 1000 வருடங்களுக்கு அப்பாலும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். காரணம், அவர்களுடைய அந்த நல்ல நடத்தை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட விதம். இதன் காரணமாக அவர்களை நாம் இன்றளவும் நினைவு கூறுகிறோம். இதேபோல் நம்மாலும் மாற முடியும். எப்படி? அவர்கள் செய்த அந்த நல்ல விஷயங்களை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்ற அன்ற இத்தாஅத்தை நாமும் கையில் எடுத்தோம் என்று சொன்னால், அதே வரலாறுகளை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நாமும் படைக்க முடியும். ஒரு குடும்ப பெண் முதலில் தன்னுடைய இறைவனுடன் உள்ள தொடர்பை சரி செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா சல்லத் இம்ராத்துன் ஹம்ஸஹா வ சாமத் ஷஹ்ரஹா வ அதாஅத் பஅலஹா வ ஹஸனத் ஃபர்ஜஹா தஹலத்தில் ஜன்னா மின் ஐய அபுவாபில் ஜன்னதி சாஅத். எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை பேணி ரமலான் மாதம் நோன்பு வைத்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலோ, அந்த பெண் சொர்க்கத்தில் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறார்களோ அந்த வாசல் வழியா அவள் தாராளமாக நுழையலாம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதில் முதல் சொல்லப்பட்ட விஷயம் கணவனுக்கு கட்டுப்படுதல், அடுத்தாவது மர்மஸ்தானத்தை பாதுகாத்தல், 2வது நோன்பு வைத்தல், 3வது. முதலில் சொல்லப்படுகின்ற கருத்து என்ன? இதா சல்லத் ஹம்ஸஹா, தன்னுடைய 5 நேர தொழுகையை யார் தொழுவாளோ, நம்ம சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியானாலும் எனக்கு நுழையணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் 5 நேர தொழுகையை கடைபிடிப்பது. இந்த 5 நேர தொழுகையை நல்ல முறையில் நாம் பேணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலைகளை இலகுவாக நம்முடைய ரப்பு நமக்கு ஆக்கி கொடுப்பான். ஜைனப் பின்த் ஷவுஷ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளில் ஒரு ஆள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகமாக தர்மம் செய்வாங்க. தர்மம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பைசாக்கள் எங்கே இருந்து வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதர மனைவிமார்களுக்கு கொடுக்கிற தொகையை தான் இவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்க அந்த தொகையை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துவாங்களா, தர்மம் செய்வாங்களா? இவங்க தர்மம் செய்கிறதுக்காக கூலி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், கூலி வேலை செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச கூலி வேலைகளை செய்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை தர்மம் செய்வார்கள். இதனால் எந்த சிறப்பை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், எனக்கு பிறகு கை நீளமான பெண்மணி உங்களில், அதாவது என்னுடைய மனைவிமார்களான உங்களில் கை நீளமான பெண் எனக்கு அடுத்து என்னை சந்திக்க முதலாவதாக வருவார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னவுடன் நாங்கள் கைகளை நீட்டி பார்த்தோம் யாருடைய கை நீளமாக இருக்கிறது என்று.
ஆனால் அதற்கு பின்னால் தான் எங்களுக்கு புரிந்தது கை நீளம் என்பதின் கருத்து அதிக தர்மம் கொடுப்பவர் என்று அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்யணுமே, நம்ம கிட்ட பைசா இல்லையேன்னு சொல்லி கூலி வேலைக்கு போய் அந்த பைசாவை சேமித்து வைக்கல, பேங்கை தேடி ஓடல, வீட்டில் என்ன செய்யல மறைச்சு வைக்கல, பீரோல தேடல, அல்லாஹ்வுக்காக கொடுக்குறாங்க. அப்போ அவங்க இந்த உலகம் நிரந்தரமானது என்பதை நம்பாமல் மறு உலகம்தான் நிரந்தரமானது என்ற உண்மையை புரிந்து கொண்டவர்கள். ஆக நம்ம என்னதான் நம்மளுக்கு பல கடமைகள் அதிகமாக இருந்தாலும் இறைவனுடன் உள்ள தொடர்பை அழகான முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும். தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, பல நல்ல விஷயங்களை செய்வது என்று அல்லாஹ்வுடைய தொடர்பை முதலில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணவனுக்கு கட்டுப்படுதல். இந்த கணவனுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது இறைவனுக்கு கட்டுப்படுதலுக்கு அடுத்து ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒன்று. எந்த பெண் இறைவனுக்கு கட்டுப்படுகிறாள் ஆனால் கணவனுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவளுக்கு நரகத்தின் கதவு திறந்தே இருக்கும். எந்த பெண் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல் ஒரு நாளுக்கு இரவு பகல் எப்படி முக்கியமோ, இரவு இருக்கு பகல் இல்லை என்றால் அது ஒரு நாளாக பூர்த்தியாகாது. பகல் இருக்கு இரவு இல்லை என்று சொன்னால் அது ஒரு நாளாக பூர்த்தியாகாது. எப்படி 2 பக்கங்கள் தேவையோ, 2 கை அவசியமோ, 2 கண் அவசியமோ, அதே போல் ஒரு பெண்ணுக்கு இறைவனும் அவசியம், கணவனும் அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய கணவன் உனக்கு கணவன் கிடையாது, அவன்தான் உனக்கு சொர்க்கம், அவன்தான் உனக்கு நரகம். எப்படி நடந்து கொள்கின்றாயோ சுவனம் செல்வாய், எப்படி நடந்து கொள்வாயோ நரகம் செல்வாய். அப்போ கணவனுடன் நடந்து கொள்கின்ற அந்த உறவு முறையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கணவன் ஒரு பேச்சை, ஒரு கருத்தை நம்மிடம் கூறினால் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் வழிபடுதல் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத் நம்மெல்லாம் 30 ஜுஸ் ஓதுவோம். அதில் 4வது ஜுஸுடைய முதல் வரி, லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பொருளை செலவு செய்யாத வரை, உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்காத வரை நீங்கள் நன்மை அடைந்தவர்களாக ஆக முடியாது அப்படிங்கிற குர்ஆன் வசனம். இந்த வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹா என்கின்ற சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க செல்வத்திலேயே பிடிச்சது அவங்களுடைய தோட்டம். தோட்டத்துக்கு பேர் பைரூஹா. இந்த தோட்டம் தான் அவங்களுடைய செல்வங்களிலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஏனென்று சொன்னால் அந்த தோட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஓய்வெடுப்பார்கள். அந்த தோட்டத்தில் ஓதுகின்ற நீரை அருந்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தோட்டத்தை தேடி அமர்வதால் அந்த தோட்டம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் பிறருக்கு கொடுக்காத வரை நன்மை அடைய முடியாது. அப்போ இந்த தோட்டத்தை அல்லாஹுவுக்காக எழுதி கொடுத்துட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு என் சொத்திலேயே ரொம்ப பிடிச்சது இந்த தோட்டம், இந்த தோட்டம் இனிமே அல்லாஹுவுக்காக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு முன்னால் மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுவுக்காக கொடுக்க போகிறேன். அப்போ அந்த மனைவி சொல்கிற வார்த்தை நமக்கு கவனிக்க வேண்டியது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை செஞ்சிட்டீங்களே, நம்மளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், இதற்கான கூலியை அல்லாஹ் மறுமையில் பன்மடங்காக தருவானே, நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு இருக்கும். அப்போ வீட்டை காலி பண்ணிட்டு அந்த தோட்டத்தை அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா என்ன சொல்லுவோம், இருக்கிற வீட காலி பண்ணி எங்கே போவ, இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா, அவ்வளோ பெரிய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்க போறாராம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த செயலை உதாசீனப்படுத்துவோம். ஆனால் அதுக்கு பக்கபலமாக நின்னதே அவங்களுடைய மனைவி தான். அப்போ கணவனுடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது மிக அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் பிறருக்கு உணவளித்தல். நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு பெண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பத்தினி பெண் அப்படின்னு சொன்னாலே எடுத்துக்காட்டே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான்.
இவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் தான். ஆனாலும் நம்ம இப்போ வசிக்கிற மாதிரி பெரிய வீடு, மாடி வீடு, பங்களா எதுவுமே கிடையாது. ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாடுக்கு வழி கிடையாது. அந்த அளவு ஏழ்மையில் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இவங்களும் பசியோடு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சந்தையில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் பணம் கொண்டு வராங்க. இந்த பணத்தில் சமைச்சு வைமா, நம்ம எல்லாரும் சாப்பிடுவோன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. சமைச்சு அந்த கொஞ்சம் பணத்தில் குறைவான உணவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சமைச்சு வைக்கிறாங்க. வைக்கும் போது வெளியே இருந்து கதவு சத்தம். யாருன்னா ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு மிஸ்கின் ஏழை என்ன செய்கிறாங்கன்னா கதவை தட்டுறாங்க. நம்ம வீட்டில் உணவை வச்சுட்டே வெளியே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அது அப்படியே அந்த மிஸ்கினுக்கு கொடுத்துட்றாங்க. வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சமைச்சிட்டியான்னு கேட்கும்போது, சமைச்சு வச்சுருந்தேன், வாசலில் ஒரு மிஸ்கின் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த நைட்டு வந்து அந்த குடும்பம் பட்னியோட படுக்கிறாங்க. 2 கணவன் மனைவி 2 குழந்தைகள் பசியோட படுக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் இல்லை, இருந்த சாப்பாடை மிஸ்கின்களுக்கு கொடுத்துட்டாங்க. மறுநாள் என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, பைசா கொஞ்சம் கொண்டு வராங்க, மனைவிட்ட கொடுத்து சமைச்சு வச்சுருங்க, நம்ம இன்னைக்காவது சாப்பிடுவோம், நேற்றே பட்னியாக இருந்துட்டோம். சரின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, சமைச்சு வைக்கிறாங்க. வச்சு கணவன் வந்த உடனே எல்லாருமா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் கதவு தட்டு சத்தம். யார்? ஒரு அனாதை, எத்தீம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் எனக்கு கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அப்போ வெளியே ஒரு அனாதை பசியோடு தட்டும்போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட முடியாது. அனாதைக்கு தூக்கி அந்த உணவு கொடுத்துட்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்குறாங்க, சமைச்சாச்சா, சாப்பிட்லாமா? சமைச்சோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எத்தீம் நம்மளை தேடி வந்துட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுத்துட்டேன். சரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு பரக்கத் செய்வான். அன்னைக்கு நைட்டு அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் பசியோட நைட்டை கழிக்கிறாங்க. 2வது நாள் பட்னி. 3வது நாள் வேலை செய்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னைக்காவது சாப்பிடுவோம், 3 நாள் ஆச்சு, வயிறு பசிக்குதுன்னு சொல்லி சமைக்க சொல்லிட்டு போகிறாங்க. சமைச்சாச்சு, இன்னைக்காவது சாப்பிட்லான்னு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சோதனை, வாசலில் தட்டுத சவுண்ட். யாருன்னு கேட்டால் ஒரு சிறை கைதி. இவ்வளோ நாளாக ஜெயிலில் இருந்துட்டேன், எனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடே கிடைக்கல, உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடை கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான்னு வாசலில் ஒரு ஜெயில் கைதி. சாப்பாடை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ட்டு இந்த சாப்பாடை அந்த கைதியிட கொடுத்துட்றாங்க. நம்ம நினைக்கலாம் குடும்பத்துக்கே சமைச்சதையா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. நம்ம இன்னைக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இன்னைக்கு ஒரு குடும்பமே சாப்பிடும். ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம். அந்த ஒரு ஆள் சாப்பாடை அந்த சிறை கைதி கொடுத்துட்டு அதே நாள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குடும்பமே பட்னியோட படுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குறான். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி மிஸ்கீனுக்கும் யதீமுக்கும் அஸீரா கைதிகளுக்கும் உணவு கொடுக்குறாங்க. யாருடைய பொருத்தத்தை நாடி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி. இவர்களுக்கு சுவனச்சோலையில் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹ்ரு சூரால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆனில் சுவனத்தை பற்றி புகழ்ந்தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஹூருல் ஈன்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான். ஹூருல் ஈன் பெண்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். கன்னியர்கள், யாரும் தீண்டாத கன்னி பெண்கள் ஹூருல் ஈன் பெண்கள். சுவனத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிச்சான்னு சொன்னால் அந்த ஹூருல் ஈன் பெண்களுடைய பங்கு அதில் இருக்கும். ஹூருல் ஈன் பெண்களுடைய பங்களிப்பு அதில் இருக்கும். ஆனால் தஹ்ரு சூரால சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அந்த சூரா முழுக்க சுவனத்தை பற்றி சொல்ற அல்லாஹு தாலா ஹூருல் ஈன் பெண்களை பற்றி கூற மாட்டான். ஏனென்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஹூருல் ஈன் பெண்கள் அங்கு தேவை கிடையாது. என்ன ஃபாத்திமாவை விட ஹூருல் ஈன் பெண்களை விட மேலான ஒரு பெண்ணை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஹூருல் ஈன் பெண்களை பற்றி இந்த சூறாவில் பேசவில்லை. மற்ற எல்லா சூறாக்களிலும் சொர்க்கம் என்று சொன்னால் ஹூருல் ஈன்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு சொர்க்கம் இருக்கிறது, ஹூருல் ஈன் தேவையில்லை, அதுதான் எமது ஃபாத்திமா என்று அல்லாஹ் உணர்த்துகிறான்.
ஆக இவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்து எப்படி வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அந்த கொடுக்கக்கூடிய உள்ளம். அதுக்கப்புறம் விருந்தினர்களுடன் நல்ல முறையில் நடப்பது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நாம் நல்லா இருந்தோம், நாம் குடும்பத்தினர்கள் நல்லா இருந்தோம் என்று தன்னுடைய வாழ்வை சுருக்கி விடாமல் அவர்களுடைய விசாலமான போக்கை நாம் அறியலாம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர், எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை, உணவு கொடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மனைவிமார்கள் வீட்டில் போய் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து ஒரு ஆள் அனுப்புகிறார்கள். எல்லா மனைவிமார்கள் வீட்டிலிருந்தும் ஒரே பதில், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தண்ணீரை தவிர நம்முடைய வீட்டில் ஒன்றும் இல்லை. யாருடைய பதில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் உள்ள பதில். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தண்ணீரை தவிர நம் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இன்றைக்கு இந்த இரவே இவருக்கு உணவளிப்பவர் யார்? அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அப்போ ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்றாருன்னா, நான் உணவு கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த மனிதரை என்னுடன் வர சொல்லுங்கள். அப்போ அவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த அன்சாரி தோழர் அந்த மனிதரை கூட்டி வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் மனைவிட்ட சொல்றாங்க, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருந்தாளி, நீ இவங்களை கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவான். நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு எதையுமே ஒழிச்சு வைக்கக்கூடாது, இவருக்கு நீ நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, நமக்கே சாப்பாடு இல்லைங்க, நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. அப்போ அந்த கணவன் சொல்கிறாங்க, அந்த கொஞ்சம் சாப்பாடை வந்த விருந்தாளிக்கு கொடுத்துருவோம், நம்ம குழந்தைகளை நல்ல முறையில் நீ தூங்க வச்சிரு. அப்போது நம்மளை தேடி வந்த விருந்தாளிகள் முக்கியம், குழந்தைகள் முக்கியம்தான். ஆனால் நம்மளை நம்பி வந்த விருந்தாளிகளுக்கு இன்னைக்கு நம்ம உணவு கொடுக்கணும். குழந்தைகளை என்ன செய்யணும், ஏமாற்றி தூங்க வைத்து விடு, விருந்தாளியை சாப்பிட அமர்த்தி நம்ம அந்த சாப்பாடை கொடுக்கும்போது விளக்க சரி செய்கிற மாதிரி நீ அணைச்சிடு. விருந்தாளி என்ன செய்யட்டும், நல்ல முறையில் சாப்பிடட்டும். அப்போ அதே மாதிரி அந்த செட்டப்லாம் நடக்குது. விருந்தாளி வர்றாங்க, கொஞ்சம் உணவை விருந்தாளிக்கு கொடுக்குறாங்க, மனைவி விளக்கை ஏற்றுவது போல் அதை அணைத்து விடுகிறார்கள். இருட்டில் அந்த விருந்தாளி என்ன செய்கிறாரு, எல்லாரும் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அவரும் சாப்பிட்டாரு. நல்ல முறையில் சாப்பிட்டு அன்று இரவை கழிக்கிறார். மறுநாள் அந்த விருந்து கொடுத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போகிறாங்க. போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நேற்று நைட்டு நீங்கள் செஞ்ச செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். நேற்று நைட்டு நீங்கள் செஞ்ச செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியலை. நேற்று நம்ம வீட்டில் நடந்தது விருந்தாளிக்கே தெரியாத, நமக்கும் நம்ம மனைவிக்கு மட்டும்தானே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்னா, நம்ம காலங்காலமாக ஓதுற குர்ஆன்ல அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறான். அந்த கணவன் மனைவியை பற்றி, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, நாம் தனக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களின் தேவைக்கு முன்னுதாரணம், மற்றவருடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நல்ல அடியார்களும் என்னுடைய அடியார்களில் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சிலாகித்து பேசுகிறான். அப்போ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கணவன் அந்த விருந்தாளியை கூட்டிட்டு வரும்போது அந்த மனைவி சொல்லியிருக்கலாம், நமக்கே சாப்பாடு இல்லை, இவரை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, என்கிட்ட கேட்டுட்டு செய்ய வேண்டியதானே அப்படின்னு நம்மள மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம், உதாசீனப்படுத்தி பேசியிருக்கலாம். ஆனா அந்த ஒரு நாள் நைட்டு சகிப்பு தன்மையோட இருந்ததின் விளைவு காலங்காலமா ஓதுற குர்ஆன்ல அந்த கணவன் மனைவி எல்லாம் பெருமையா பேசியிருக்கிறான். ஆக நாம் இறைவனிடத்திலும் நம் கணவன்மார்களிடத்திலும் நம்மை தேடி வரும் விருந்தாளிகளிடத்திலும் நம்மளுடைய சொந்த பந்தங்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு எப்போதும் சொந்தமாகி கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்படும், ஒரு பெண்ணு நைட்டு முழுக்க நின்று தொழுகிறாங்க, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாங்க, நல்ல பெண்மணி தான், அதிகமாக தான தர்மங்களும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாயால் நாவினால் அண்டை வீட்டுக்காரர்களை புண்படும்படி பேசி விடுகிறாள். நல்ல பெண்மணி, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் செய்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு இடையூறு செய்தால்
தன்னை அறியாமல் அதிகமான வார்த்தைகளை பேசிவிடுகிறார். அவர்கள் மனது நோகும்படி பேசிவிடுகிறார். இவர்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவகிட்ட எந்த நன்மையுமே கிடையாது, அவள்கிட்ட எந்த நன்மையுமே கிடையாது, அறிந்து கொள்ளுங்கள், அவள் நரகவாசிகளில் ஒருத்தி. இதுக்கெல்லாம் அவங்க என்னெல்லாம் செய்றாங்க? நைட்டெல்லாம் தொழுகிறாங்க, தஹஜத் இரவு தொழுகை, நஃபில் தொழுகை, தௌபா நஃபில் நிறைய தொழுகிறாங்க. பகலாச்சுன்னா சஹர் வச்சு நோன்பு வைக்கிறாங்க. அதிகமாக அவங்களுடைய செல்வத்தை பிறருக்கு கொடுக்குறாங்க. நிறைய நல்ல விஷயம் செய்கிறாங்க. அவங்க செய்கிற ஒரு சின்ன தப்பு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில், அவகிட்ட எந்த நன்மையுமே கிடையாது, அவங்க யார்ல ஒரு ஆளு? நரகவாசிகள்ல ஒரு ஆள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம எவ்வளவு நன்மை செய்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மால் நிம்மதி பெறாத வரை நாம் நல்லவர்களில் ஒருவராக ஆகவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்கப்படும், ஒரு பெண் ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுகிறா, சும்மா ஒரு சின்ன அற்ப பொருளை தர்மம் செய்கிறா, அவளால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க, யாரையும் மன நோகும்படி பேச மாட்டாள், இவளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவள் சுவனவாசிகளில் ஒருத்தி. அந்த பெண் சுவனவாசிகளில் ஒருத்தி. அவள்கிட்ட ஃபர்லான தொழுகை தவிர எதுவும் கிடையாது, பெருசா தான தர்மம் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது. ஆனா அவள் செய்யற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, அவளால பிறர் மனம் நோகும்படி பேசாமல் இருப்பது, பேசப்படாமல் இருப்பது. இந்த ஒரு காரணத்தினால அவளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவனவாசிகளில் ஒருத்தி. நாம் வாழும் அண்டை வீட்டுக்காரர்களுடன் நம்மளுடைய தொடர்பை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு 1000 உறவுகள் இருக்கலாம், நமக்கு தேவை என்று சொன்னால் முதலில் வருவது அந்த உறவுகள் கிடையாது, பக்கத்தில் இருக்கும் அண்டை வீட்டுக்காரர்கள். நமக்கு அவசர தேவையாக இருந்தாலும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் வருவதற்குள் நமக்கு என்ன என்று அனுசரிப்பது நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி சொல்கின்றார்கள் என்றால், எங்கே நம்முடைய சொத்திலும் பங்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ என்று நான் பயப்படும் அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி எனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். எவர் ஒரு முஸ்லீம் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறாரோ அவர் முஸ்லீமே கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆக நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுடைய தொடர்பையும் நாம் நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், நீ ஒரு சால்னா சமைச்சாலும், சால்னாங்கிறது ஒரு அற்ப பொருள், ஒரு சால்னா சமைத்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணியை அதிகம் ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரர்களையும் கவனித்துக்கொள். ஆக குடும்ப பெண்களாக, இஸ்லாமிய பெண்களாக இருக்கும் நாம் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்தணும், தீமையான விளக்கங்களை விட்டும் நாம் நம்மளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதேபோல் மார்க்க அரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிகமான பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம். ஏனென்று சொன்னால், துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்புகிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். இதனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களான நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அப்போ நாம் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நல்ல விஷயங்கள் தெரிந்ததை பிறருக்கு அதை சொல்ல வேண்டும். நமக்கு தவறு என்று தெரிகிறதை பிறருக்கு சொல்லி அந்த தவறை விட்டும் அவர்களையும் நாம் திருத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். எந்த விஷயத்தை சொன்னேனோ, எந்த விஷயத்தை நீங்களும் கேட்டீர்களோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹான் பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய தோழர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, வாங்கப்பா கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை பற்றி பேசிட்டு வருவோம், வாங்க கொஞ்சம் அல்லாஹ்வை பற்றி பேசிட்டு வருவோம், பேசி நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? சுவனத்துக்கு சொந்தக்காரர்களான சஹாபாக்கள்ல ஒரு ஆள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா.
அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவை பற்றி பேசி நம்முடைய ஈமானை அதிகரிப்போம். அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய சபைகளில் இருக்கிற காலமெல்லாம் நம்மளுடைய ஈமான் உறுதியாகிக்கிட்டே இருக்கும். ஆக ஒரு வாரத்தில் நமக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சனிக்கிழமை தோறும் மக்களுக்கான மார்க்க அரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு தந்தது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார வாரம் நமக்கு தந்தருள் புரியட்டும். நமக்கு தெரிந்த அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கட்டும். அவர்களை நன்மையின் பக்கம் நாம் அழைப்போம். நிகழ்ச்சியை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த நிகழ்ச்சியில் நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்று கூடுவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.